இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய வாக்குதத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைய நாட்களில் ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைக்கு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன் தாசன் என்று ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய வாக்குதத்தின் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை மறந்து விட்டார் என்று எண்ணுகிறீங்களா? ஓ, என் தேவன், இந்த பிரச்சனை நிமித்தமாக நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்வார்? ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? ஆண்டவர் என் விண்ணப்பத்தை மறந்து விட்டாரா என்று வேதனையோடு இருக்கீங்களா? இன்றைக்கு சக்சஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்கீங்களா? சக்சஸ் இல்லாதபடி இன்றைக்கு உங்க தொழில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, டாக்டர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, என் ரிப்போர்ட் இந்த மாதிரி இருக்கு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? என் ஜெபத்தை கேட்கலையா? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணன, என் ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கலையா என்று நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் நம்மளை மறந்து விடலாம், கர்த்தரோ ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. உங்களை தாயின் கருவில அறிந்த தேவன், உருவாக்கின தேவன், உங்களை பாதுகாத்த தேவன், ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே எல்லாவற்றையும் மாற்றுவார். உருவாக்குற வல்லமை இறங்கும். உன் சூழ்நிலை மாறும், உன் வேதனை மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். நீ கோடான கோடியாக பெருகுவாய். இதோ இலை பாறுதலை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், பண பிரச்சனையில இருக்கீங்களா, வேதனையில இருக்கீங்களா, கண்ணீரோட இருக்கீங்களா, நான் மறிச்சு விடுவேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை மாறாத தேவன், நம்மை மறவாத தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. உருவாக்குற வல்லமை இன்றைக்கு உங்க சரீரத்தில் இறங்கும். உருவாக்குற வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீயே என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். இன்றைக்கு துக்கத்தோட இருக்கீங்களா? இந்த மாதத்துல என்ன நடக்கும், அடுத்த மாசம் வரை என்ன நடக்கும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுமா, இந்த கடன் பாரம் என்னை விட்டு விலகுமா, லோன் கட்ட வேண்டும், பல தொல்லையை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கும். உன் தோல்வியை ஆண்டவர் வெற்றியாக மாற்றுவார். உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இந்த நாட்களில் என் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனை நம்பி ஏமாந்து விடாதீங்க. எந்த மனுஷனை நீ நம்பி ஓடாத. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது, நீ விசுவாசிக்கும் போது, என் தேவ வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வரும். பிரியமானவர்களே, நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கலாம், இந்த பிரச்சனையை யாராலையும் மாற்ற முடியாது, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கலக்கத்தோட வேதனையோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கனியை யார் கொடுக்கிறது? டாக்டர்களா? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனா? இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை கனியோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டாங்க, என் ரிசல்ட் இப்படி இருக்கு, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, என் வாழ்க்கை முடிந்துருச்சு, என் குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. அந்த ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைய ஆண்டவர் கேட்கும் போது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அதை தப்பிவிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தப்பிவிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார், நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நிச்சயமாக நீங்க நினைக்கலாம், மாதம் ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு வருது, ஆனா எங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியல, வேதனை, கண்ணீர், பாடு, இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தை வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா என்று ஏக்கம் எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலையே, இதே பிரச்சனை, இதே மாதம் ஒரு பிரச்சனை வருதே என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், உன் தடைகளை உடைப்பார். பொல்லாத காரியங்களில் இருந்து நீ வெளியே வரும்போது வானம் திறந்து கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு மேலாக கடந்து வரும். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையை செய்வார். பிரியமானவர்களே, என் தேவன் அற்புதர், என் தேவன் அதிசயமான தேவன். இன்றைக்கு உன் சூழ்நிலை மாறும். எல்லா பிசாசின் போராட்டங்கள், திட்டங்கள், எல்லா அவமானங்களை என் தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உடைப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் போது நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்துக்கு மேலாக என் தேவ வல்லமை கடந்து போவதாக, எல்லா பலவீன கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால என் தேவ கரம், என் தேவ வல்லமை, என்
தேவ பிரசன்னம் என் தகப்பன் இந்த நாள்ல இறங்கி பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி நாங்க செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே, என்னென்ன காரியத்துல ஏக்கத்தோட வேதனையோட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும், வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கர்த்தர் தாமே இறங்கி கட்டளையிடும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மாதத்துல எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, 10th எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக என் தேவ வல்லமை கடந்து போகும்படி, என் தேவ பிரசன்னம் கடந்து போகும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா நீர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த +2 எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும்படி, எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இந்த நாளிலே எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. கர்த்தாவே, எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.